மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாவேக நிர்வாகிகள் மாமூல் கேட்டு மிரட்டியதால் 42 டாஸ்மாக் கடைகள் இன்று திறக்கப்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுந்தரமூர்த்தி. தமிழகத்தில் தாவேக தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. டாஸ்மாக் மதுபான கடைகள்ல பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலா வாங்குறதா சொல்லப்படுற விவகாரம் தொடர்ந்து நாளுக்கு நாள் பெரிதாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்கூர், சித்தர்காடு உள்ளிட்ட கடைகள்ல கூடுதலாக வாங்கினதா நேற்று முன்தினம்லாம் தகராறு எழுந்துள்ளது. இந்நிலையில நேற்று சீர்காழியில ஒரு கடையில 10 ரூபா கூடுதலா வாங்குறதா தாவேக நிர்வாகி ஒருத்தர் புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரை தொடர்ந்து கடையோட சூப்பர்வைசர் மற்றும் சேல்ஸ்மேன் ஆகிய 2 பேர் மேல சீர்காழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஓன் வெயில விட்டதா சொல்லப்படுது. இதனை கண்டித்து இன்று மயிலாடுதுறை மாவட்டத்துல டாஸ்மாக் ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணமா மயிலாடுதுறையில அமைந்துள்ள 42 மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இந்த தொடர்ந்து இன்னைக்கு மதுபான கடைகள் சூப்பர்வைசர்கள் மற்றும் சேல்ஸ்மேன்கள்லாம் அவங்க தொழிற்சங்கத்திலிருந்து கூட்டமா மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனு அளித்தாங்க. மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர்கிட்ட அவங்க தொடர்ந்து அளித்து மனு அளிச்சுட்டு சொல்லும் பொழுது தாவேக நிர்வாகி தங்களுக்கு மாமூல் கேட்டு மிரட்டியதாகவும் அதை கொடுக்கப்படாத நிலையில் ஸ்டிக்கருக்காக வாங்கப்படும் 10 ரூபாயை மாமூல் 10 ரூபாய் என்று மாற்றி காவல்துறையில் புகார் தெரிவித்ததாகவும் காவல்துறையினர்ல புகாரை அவங்க துறை ரீதியான நடவடிக்கை தான் பரிந்துரை செய்ய முடியும், அவங்க வழக்கு பதிவு செய்கிறது ஒரு தன்னிச்சையான செயல் என்றும் தங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் இருப்பதனால வேற வழி இல்லாம சில இடங்களில் தவறு நடக்கலாம், ஆனால் நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்காமல் எம்ஆர்பி ரேட்ல விற்கிறோம், ஆனா கூடுதலாக வரும் கூட்டத்தை சமாளிக்க எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கணும், எங்கள் மேல் போடப்பட்ட வழக்குகளை பொய் வழக்குகளை வாபஸ் பெறணும், அப்படி வாபஸ் பெறாத பட்சத்தில் தொடர்ந்து வழக்கு போடுவது ஒரு முன்னுதாரணமாக அமையும், அதன் காரணமாக இதற்கு ஒரு பிரச்சனை தீர்வு வர்ற வரைக்கும் நாங்கள் கடைகளை திறக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க சிகாமணி. இதனால மயிலாடுதுறை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகள் 12 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய கடைகள் திறக்கப்படல சிகாமணி. விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.